ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசப்பொடி. எப்படி ரசம் வச்சாலும் ரசம் நல்லா இல்லாமல் போகுதா? நான் சொல்கிற இந்த மெத்தடில் ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரசம் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த ரசப்பொடியை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாய் கொஞ்சம் சூடேறின உடனே 1 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவு இருக்கும். மிளகு பார்த்திங்கன்னா லைட்டாக வாசனை வரும். ஒரு 50% வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் வாசனை வரும்போது நம்ம பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். மிளகு நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு சீரகம் இருக்கணும். இப்போ இந்த சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும். வாசனை வரும்போது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டணும். அப்போ தான் ஒன்று போல் நல்லா வறுபட்டு வரும். இப்போ நல்லா கலர் மாறி வறுபட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ரசம் ரொம்ப தடிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. இந்த அளவு சரியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பச்சை கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து 6லேருந்து 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் என்ன அதிகமாக தேவை அப்படின்னா கூட மிளகா சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து 1 கட்டி அளவுக்கு பூண்டை தோல் உரிக்காமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்ட உடனே தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம கடைசியாக தான் அரைக்கணும். அதனால் இப்போது வறுத்த ஆற வச்சிட்டு இருக்கிற பொருளில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து பாதி அளவு இப்போ கொரகொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாதி அளவு கொரகொரப்பாக அரைச்ச உடனே வறுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போது இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக விட வேணாம், இந்த அளவு இருந்தால் போதும். ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசப்பொடியை பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், கொள்ளு ரசம், இப்படி எந்த ரசமாக இருந்தாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரசப்பொடி 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.